Assalamu alaikum. Now we are going to see the topic strobulation. Strobulation is a special type of transverse fission. It is seen in Arlia. Arlia life history எடுத்துட்டோம்னா இது three larval stages இருக்கும். First one planula and second one scyphistoma and third one ephera larva. இந்த strobulation எதுல occur ஆகும் அப்படின்னா xyphistoma. The xyphistoma develops from the planula larva. Then the scyphistoma undergoes transverse fission is called strobulation. Resulting individuals are called ephera larva. This is young strobila, adult strobila, early ephera larvae. The Arlia structure பார்த்தோம்னா segmented-ஆ இருக்கும். இதுல transverse fission ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லயும் நடக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லயும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த process complete ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த லார்வால டென்டகிள்ஸ் ஃபார்ம் ஆகும். எல்லாமே ஃபார்ம் ஆகி தனித்தனியா பிரிஞ்சு வரும். இது வந்து early ephera larva. இது வந்து free swimming larva-வா இருக்கும். இதோட ஸ்டேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா medusa stage. When fully matured, the larva gets separated and becomes a free swimming larva. In this process, several transverse fission occur. இந்த செக்மெண்ட்ஸ்ல ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லயும் transverse fission occur ஆகும். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், அதாவது ஒரு இதுல ஃபிஷன் முடிஞ்சு அது வந்து தனித்தனியா வந்து பிரியாது. அது எல்லா இதுலயுமே வந்து அந்த எல்லா செக்மெண்ட்ஸ்லயும் இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் அக்கர் ஆகி அதுக்கப்புறமா தான் அதுல எல்லாமே ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் டென்டகிள்ஸ் அதுல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா அதுல இருந்து பிரிஞ்சு தனியா வளர ஆரம்பிக்கும். That is, and often do not separate immediately from each other. இப்போ இந்த யங் ஸ்ட்ரோபேலா எடுத்துட்டோம்னா இதில் ஒரு ஸ்ட்ரோபேலா, அதாவது ஒன் ஸ்ட்ரோபேலா கண்டெயின் 12 எஃபைரா லார்வே. அதாவது ஒரு ஆர்லியாவுடைய ஸ்ட்ரக்சரில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து எத்தனை லார்வா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 12 எஃபைரா லார்வே இருக்கும். இந்த 12 எஃபைரா லார்வாவும் இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் அக்கர் ஆகி அதுக்கப்புறமா அது ஒவ்வொன்றும் அதோடைய டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு அடல்ட் ஸ்ட்ரோபேலாவை உருவாகி அது திருப்பி என்ன ஆகும் அப்படின்னு அடல்ட் ஸ்ட்ரோபேலா தான் இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் நடக்கும். இது எல்லா செக்மெண்ட்லேயும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து தனியாக ஒரு லார்வாவாக நமக்கு ஒரு உயிரியாக இது வந்து யங் ஒன்ஸாக அது வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். தென் நெக்ஸ்ட் ஒன் பிளாஸ்மோட்டாமி. பிளாஸ்மோட்டோமி அக்கர்ஸ் இன் ஒப்பலினா அண்ட் பீலோமிக்ஸா. அது பீலோமிக்ஸா அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெயன் அமீபா. இப்போ பிளாஸ்மோட்டோமி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதாவது இவ்வளவு நாள் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் பேரண்ட் நியூக்ளியஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே சிங்கிள் பேரண்ட் கண்டெயின் மல்டி நியூக்ளியஸ். தட் இஸ் டிவிஷன் ஆஃப் மல்டி நியூக்ளியேட் பேரண்ட் into many multinucleate daughter individuals with the division of nuclei. Nuclei division நடக்கும்போது division of nuclei இப்போ நிறைய உட்கருக்கள் இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட் உயிரி அதோடைய நியூக்ளியஸ் எல்லாமே பிரிஞ்சு டிவிஷன் ஆகி நிறைய நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு சேய் உயிரியை உருவாக்கும். இப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகி நார்மலாக வந்து அந்த நம்பர் ஆஃப் நியூக்ளியை வந்து மெயின்டைன் பண்ணும். எப்படின்னா ஒரு பேரண்ட்ல எவ்வளோ நியூக்ளியஸ் இருந்ததோ அதே மாதிரி அதோடைய டாட்டர் செல்லையும் அதே அளவு நியூக்ளியை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸ்போருலேஷன். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்போருலேஷன். In this method, during unfavorable condition, amoeba multiplies by sporulation without encystment. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், அமீபால மல்டிபிள் ஃபிஷன் பார்த்தாச்சு, பைனரி ஃபிஷன் பார்த்தாச்சு. இந்த மல்டிபிள் ஃபிஷனில் 3 layered cyst wall ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் என்சிஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே வந்து வித்தவுட் சிஸ்ட் ஃபார்மேஷன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அமீபால நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் வந்து டிசன்டகிரேட், அதாவது பல சின்ன சின்ன பீஸாவோ இல்லை அப்படின்னா குரோமாட்டின் பிளாக்ஸாவோ இது வந்து பிரேக் ஆகும் இந்த நியூக்ளியஸ் எல்லாமே. தென் நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட், அதாவது ஈச் ஃப்ராக்மெண்ட் டெவலப்ஸ் அ நியூக்ளியர் மெம்பரேன். இந்த ஒவ்வொரு நியூக்ளியஸும் தன்னை சுற்றி ஒரு நியூக்ளியர் மெம்பரேனை உருவாக்கிடும். தென் பிகம்ஸ் சரௌண்டட் பை சைட்டோபிளாசம். தென் இட் டெவலப்ஸ் ஸ்போர் கேஸ். இந்த நியூக்ளியர் மெம்பர் ஒரு நியூக்ளியஸ் வந்து டிசன்டகிரேட் ஆகுது, டிசன்டகிரேட் ஆகி மெனி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆகுது. இது ஒவ்வொரு நியூக்ளியஸும் தன்னை சுற்றி ஒரு நியூக்ளியர் மெம்பரேனை உருவாக்கிக்கும். அதில் சைட்டோபிளாசம் இருக்கு. தென் அதை சுற்றி ஒரு ஸ்போர் கேஸ் உருவாகும்.
இது அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் நடக்கிறது. அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகலாம், இல்லை ஃபுட்டு வந்து கிடைக்காம இருக்கும், அதே மாதிரி வாட்டர் கிடைக்காம இருக்கும்போது தான் அது வந்து அந்த சுச்சுவேஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன். இப்போ அதே இங்கே என்ன அப்படின்னா இந்த ஸ்போர் ரிலேஷனில் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இந்த நியூக்ளியஸ் டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் இதை சுற்றி ஒரு கவர் உருவாகுது, நியூக்ளியர் மெம்பரேன் உருவாகும். இந்த நியூக்ளியர் மெம்பரேனை சுற்றி ஒரு ஸ்போர் கேஸ் உருவாகும். இப்போ இது அப்படியே அந்த அமீபாக்குள்ளே இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஃபேவரபிள் கண்டிஷன் ஆகும்போது the parent body disintegrates, the spores are liberated. The parent body unfavorable conditionலேருந்து favorable conditionக்கு மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா the parent body அப்படியே வந்து ஓப்பன் ஆகி அதுலேருந்து the spores are liberated, வெளியில் வந்துடும். இந்த spores வெளியில் வந்ததுக்கப்புறம் each spore, ஒவ்வொரு ஸ்போரில் இருந்தும் ஒரு young ones வந்து வெளியில் வருது, each hatching into a young amoeba. Next, budding. Small outgrowths develop from the base of the individual are called buds. The parent body produces one or more buds and each bud grows into a young one. அதாவது இந்த பட்டிங்கில் ஒரு பேரண்ட் பாடி எடுத்துட்டோன்னா அதில் ஸ்மால் பட்ஸ் உருவாகும். இந்த பட் நாளடைவில் அப்படியே அது வளர்ந்து அதில் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அதில் அந்த பேரண்ட் பாடியிலேருந்து கன்ஸ்ட்ரிக்ட்ஸ் ஆகி அது அப்படியே செப்பரேட்டாக இன்னொரு இளம் உயிரியாக உருவாகும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸ்பாஞ்சஸ். இன் ஸ்பாஞ்சஸ் the buds constrict and detach from the parent body and the bud develops into a new sponge. Buds are formed on the outer surface of parent body is known as exogenous budding. budding பொறுத்த வரைக்கும் அதாவது சில ஆர்கானிசமில் பார்க்கும்போது அதாவது ஒரு பேரண்ட் பாடியோடைய அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரு பட்ஸ் உருவாகும். அதே சில பேரண்ட் ஆர்கானிசம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இன்சைட் ஆஃப் த பாடியில் இந்த பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸோஜீனஸ் பட்டிங். எக்ஸாம்பிள் ஹைட்ரா. இன் ஹைட்ரா when food is plenty, நிறைய ஃபுட்டு கிடைக்கும் போது ஹைட்ராக்கு the ectoderm cells increase and form a small elevation on the body surface. இதுக்கு அதிகமான ஃபுட்டு கிடைக்கும் போது அதோடைய இந்த எண்டோடம் செல்ஸ் இருக்கு. அதில் எக்டோடம் அப்படிங்கிறது புறப்படை செல்கள்னு சொல்லுவோம். இந்த எக்டோடம் செல்ஸில் ஒரு ஸ்மால் எலிவேஷன் ஃபார்ம் ஆகும். Then the bud contain an interior lumen in continuation with parent's gastrovascular cavity. அதாவது இந்த பட்ஸ் ஆனது ஃபார்ம் ஆகும்போது இதில் ஒரு டியூபுலர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதாவது இன்டீரியர் லியூமன். இந்த டியூபுலர் ஸ்ட்ரக்சர் பேரண்ட் பாடியில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டியோட கனெக்ட் ஆகும். தென் இந்த பட் என்லார்ஜ் ஆகும். இந்த பட் ஆனது பெருசாகி மவுத் அண்ட் டென்டக்கிள்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகி இந்த பட் தென் பட் கன்ஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் டிட்டாச் separates from the parent body. Next one, gemmules. Gemmules, the buds form inside the cytoplasm and many remain within the body of the parent. It is known as endogenous budding. இது வந்து இந்த parent bodyயோட inside the cytoplasmல buds வந்து form ஆகும். அது அதோடைய parent bodyயோட உடம்புக்குள்ளேயே இருக்கும். Then next, in freshwater sponges and some marine water sponges, asexual reproduction occurs. By internal, the buds are called gemmules. இதில் இந்த பேரண்ட் பாடி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேரண்ட் பாடியில் ஜெம்யூல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து உள்ளே வளர ஆரம்பிக்காது. இந்த பட்ஸ் சின்ன சின்ன பட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பேரண்ட் பாடியோடைய உள்ளே வந்து ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இந்த பால் வந்து எப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இட் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் இன்டர்னல் மாஸ் ஆஃப் ஃபுட் லேடட் ஆர்கியோசைட்ஸ். ஆர்கியோசைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஆர்கியோசைட்ஸ் இஸ் அமீபாய்ட் செல்ஸ் ஃபவுண்ட் இன் ஸ்பாஞ்சஸ். தே ஆர் டோட்டிபோட்டன்ட். இது வந்து அந்த டிபெண்டிங் ஆன் தி ஸ்பீஷிஸ், அதாவது இது எந்த ஸ்பீஷிஸில் இருக்கோ அதை பொறுத்து இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொரு இதுலேயுமே டிஃபர் ஆகும். இப்போ ஆர்கியோசைட்ஸுடைய இங்கே அதோடைய வேலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா
இது வந்து உணவுப் பொருள் தாங்கியா செயல்படுது. Then next, during unfavorable condition. இப்போ இங்கேயுமே unfavorable conditionல இந்த gemmules உள்ள ஃபார்ம் ஆகி அப்படியே இருக்கும். Then இந்த ஸ்பாஞ்சஸ் கூட unfavorable conditionல எதுவுமே கிடைக்காதப்போ disintegrate ஆனாலும் gemmules வந்து ஸ்ட்ராங்கா, அதாவது அந்த சூழ்நிலைகளை தாங்கக்கூடிய சக்தி உடையதா இருக்கும். ஹார்டா இருக்கும், இந்த பால் வந்து ஹார்டா இருக்கும். அப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது the gemmules begin to hatch. Next, fragmentation. The parent body breaks into fragments and each of the fragments to develop into a new individual. The parent body நம்ம வந்து எப்படி கட் பண்ணாலும் துண்டு துண்டா கட் பண்ணாலும் அதோட each piece to develop into a new individual is known as fragmentation. Fragmentation or pedal laceration occurs in many genera of sea anemones. Pedal laceration is a type of asexual reproduction in some sea anemones. Then next, the sea anemone அப்படிங்கிறது என்னன்னா கடல் சாமந்தி. இதுல the lobes are constricted off from the pedal disc. Each lobe grows mesenteries, tentacles and to form new sea anemone. The basal disc இருக்கு இல்லையா, அதாவது இதுல lobes are constricted, சுருங்கி அது ரெண்டா கட்டாயிரும். கட்டானா அதுல each lobes grows mesenteries, tentacles to form new sea anemone form ஆகும். Next one, இதே இந்த fragmentation typeல டீனியா சோலியம், அதாவது that is tape worm சொல்லுவோம், தமிழ்ல வந்து நாடாப்புழு. இந்த டீனியா சோலியம் எடுத்துட்டோம்னா இது வந்து செக்மெண்டட் பாடி. இதுல 3 பார்ட்ஸ் இருக்கு. என்னன்னா immature proglottids and second one mature proglottids and third one gravid proglottids. Apolysis அப்படிங்கிறது என்னன்னா gravid proglottids cut off single or in groups develop embryos is known as apolysis. இதுல இந்த immature proglottids வந்து நெக்குக்கு அடுத்தாப்புல இருக்கும். இது வந்து இதுக்கு நெக்ஸ்ட் ஒன்று மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ் சொல்கிறோம். இதில் தான் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முதிர்ந்த, அதாவது பழுத்த அப்படின்னு சொல்லலாம், ரைட் ப்ரோக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப முற்றிய ப்ரோக்ளாட்டிஸ். இந்த கண்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில், அதாவது லாஸ்ட் இது வந்து ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா இது ஒன்று ஒரு சிங்கிள் பீஸோ இல்லைன்னா ஒரு குரூப்பாக என்ன ஆகும்னா கட் ஆயிடும். இப்போ இதிலிருந்து என்னன்னா டெவலப் எம்ப்ரியோஸ். இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா இதோடைய லைஃப் சைக்கிள் வந்து 2 இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பிரைமரி ஹோஸ்ட் வந்து மேன் அண்ட் செகண்டரி ஹோஸ்ட் வந்து பிக். நெக்ஸ்ட் ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் மீன் ரீக்ரோத் இன் தி இன்ஜூர்ட் ரீஜன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ராக்மெண்டேஷன்ல the parent body cut into small pieces and each piece to form a new young one பார்த்துருக்கோம். இப்போ ரீஜெனரேஷன் அதே தான். என்னென்னா எந்த பகுதி கட் ஆகுதோ அதில் இருந்து அதோடைய எல்லா பார்ட்ஸுமே, அந்த ஒரு ஹைட்ரா ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்மால் பீசஸாக கட் பண்ணாலும் அந்த ஹைட்ரா ஒரு ஹோல் பாடியாக வந்து க்ரோஸ் ஆகும். இப்போ இதை வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் பண்ணது யாருன்னா ஹைட்ராவில் இந்த ரீஜெனரேஷனை ரிசர்ச் பண்ணது ஆப்ரஹாம் ட்ரெம்ப்லே இன் 1740. இந்த ரீஜெனரேஷன் 2 டைப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மார்ஃபலாக்சிஸ் அண்ட் செகண்ட் ஒன் எபிமார்ஃபோசிஸ். மார்ஃபலாக்சிஸ் அப்படிங்கிறது என்னன்னா முழு உருவம். அந்த முழு உருவமும் திருப்பி வந்து ஃபார்ம் ஆயிடும். அதை எப்படி கட் பண்ணாலும் ஃபுல்லாக ஹோல் பாடி வந்து க்ரோஸ் ஆயிடும். தட் இஸ் ஹோல் பாடி க்ரோஸ் ஃப்ரம் அ சிங்கிள் ஃப்ராக்மெண்ட் ஆர் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட். எக்ஸாம்பிள் ஹைட்ரா பிளனேரியா. இப்போ இதை நம்ம கட் பண்ணும்போது the hydra cuts into several pieces. Each piece regenerate lost parts. அந்த மாதிரி கட் பண்ணும்போது the oral end developing tentacles, aboral end developing basal disc. அதாவது இந்த ஹைட்ராவை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா துண்டு துண்டா கட் பண்ணும்போது அதோடைய டெய்ல், அது வால் பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, கீழே உள்ள பகுதி வந்து அதுக்கு மேலே உள்ள பகுதி ஹெட், இது எல்லாத்தையுமே வந்து ஃபார்ம் ஆகும். அது மாதிரி ஹெட்டை அது 2 எப்படிலாம் நம்ம கட் பண்ணுறோமோ அந்த ஈச் பீஸ் ஒவ்வொரு பீஸும் அதோட ஓரல் அண்ட் டெவலப்பிங் டென்டக்கிள்ஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும்.
aboral endல வந்து developing basal disc form ஆகும். Then next one epimorphosis. Epimorphosisல என்ன அப்படின்னா replacement of lost body parts. Morphal axis அப்படின்னா whole body grows from a single small fragment அப்படின்னு பார்த்துருக்கோம். இது என்ன அப்படின்னா epimorphosis வந்து replacement of lost body parts. அதாவது அதோட எந்த பகுதி இல்லாமல் அதாவது கட் ஆகுதோ அந்த பகுதி வந்து ஃபுல்லாக வந்து வளர்ந்துடும். இப்போ இதுவும் 2 types, that is reparative and restorative. ரிப்பேரேட்டிவ் அப்படிங்கிறது என்ன, சீராக்கல், அதாவது எந்த பகுதி சேதமாயிருக்கோ அந்த பகுதியை வந்து அது ஃபுல்லாக வந்து க்யூர் பண்ணுறது. இப்போ அது என்ன அப்படின்னா certain damaged tissue can be regenerated. எந்த பகுதியில் அந்த டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகிருக்கோ அது வந்து திருப்பி வந்து ஃபுல்லாக அது க்யூர் ஆகி நார்மல் ஆகிடும். இப்போ செகண்ட் ஒன் ரீஸ்டோரேட்டிவ். என்ன அப்படின்னா மீண்டும் உருவாகுதல். சிவியர் பாடி பார்ட்ஸ் கேன் டெவலப். இப்போ பல்லிலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய வால் பகுதி கட் ஆயிடுச்சு அப்படின்னா அது தானாகவே வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதை வந்து எந்த இதில் வரும் அப்படின்னா ரீஸ்டோரேட்டிவ். இப்போ ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ரீக்ரோத் இன் தி இன்ஜூர்ட் ரீஜன். இது 2 டைப்ஸாக இருக்குது, மார்ஃபோலாக்சிஸ் அண்ட் எபிமார்ஃபோசிஸ். மார்ஃபோலாக்சிஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஹைட்ராவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாலும் அது ஒவ்வொரு பீஸும் திருப்பி ஒரு அதோட ஹோல் பாடி வந்து க்ரோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். தென் எபிமார்ஃபோசிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் பாடி பார்ட்ஸ். அதான் 2 டைப்பாக இருக்குது, ரிப்பேரேட்டிவ் அண்ட் ரீஸ்டோரேட்டிவ். ரிப்பேரேட்டிவ்ங்கிறது certain damaged tissue can be regenerated and restorative அப்படிங்கிறது severe body parts can develop. Example starfish and tail of lizard.